உலக அரசாங்க மாநாடு 2025 துபாயில் நடைபெற்றது. இந்தியாவின் சார்பில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பங்கேற்றார். 108 மருத்துவ அவசர ஊர்திகளின் அமைப்பானது மருத்துவ அவசர தேவைகளுக்காக வேண்டி மருத்துவ அவசர ஊர்தி சேவைகளை தேடுபவர்கள் தங்கள் கைபேசிகளில் அந்த வகை வாகனங்களை கண்டறிய உதவும் வகையில் அவசரம் 108 தமிழ்நாடு என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்று குடியரசுத் தலைவர் சர்வதேச யுனானி கருத்தரங்கை துவங்கி வைக்கின்றார். பாரிஸில் முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டுக்கு பிரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மேக்ரனும் பிரதமர் மோடியும் தலைமை வகித்தனர். சென்னை ஐஐடி இஸ்ரோவுடன் இணைந்து ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் விண்வெளித் தரத்தில் செமி கண்டக்டர் குறை மின்கடத்தி சிப்பை வெற்றிகரமாக உருவாக்கி சாதனை படைத்துள்ளது. இந்திய எரிசக்தி வாரம் 2025 எனும் சர்வதேச கண்காட்சி புதுதில்லியில் நடைபெறுகின்றது. கிராம அளவில் பெண்களுக்கான நீதிமன்றங்கள் அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்து அளவில் இயங்குவதும் பெண்களுக்கான நீதிமன்றங்கள் திட்டம் தற்போது அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் சோதனை கட்டத்தில் உள்ளது. அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகம் 2022 இல் பாதுகாப்பற்ற குடிநீர் தொடர்பாக நடத்திய ஆய்வில் உலகின் 180 நாடுகளில் இந்தியா 141வது இடத்தை பிடித்துள்ளது. தற்போதைய சூழல் நீடித்திருந்தால் 2030க்குள் இந்தியாவில் 70% தண்ணீர் மாசடையும் எனவும் அந்த அறிக்கை எச்சரித்துள்ளது.